லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கட்டையம்பட்டியில் FQL என்ற ஆன்லைன் முதலீட்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. 50,000 ரூபாய் செலுத்தினால் 65 நாட்களில் 1 லட்சமும், 1 லட்சம் செலுத்தினால் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்றும் இந்நிறுவனம் கவர்ச்சி விளம்பரங்களை அறிவித்தது. நிறுவனத்தின் ஏஜென்ட்டுகளான ரமேஷ், அவரது மனைவி அனிதா, விஜய், தினேஷ் ஆகியோரை நம்பி திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி, ரெட்டியப்பட்டி, வத்திப்பட்டி உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலுத்தியுள்ளனர். மொத்தம் 20 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் நடந்துள்ளது. இந்த சூழலில் நிறுவனத்தின் அலுவலகத்தை மூடிவிட்டு உரிமையாளர்கள் பணத்துடன் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஏஜென்ட்டுகளின் வீடுகளை முற்றுகையிட்டனர். கற்கள் வீசி ஜன்னல், கண்ணாடிகள், AC உள்ளிட்ட பொருட்களை உடைத்தனர். தகவல் அறிந்து வந்த தாசில்தார் டேனியல் பிரேம்குமார், இன்ஸ்பெக்டர் பொன் குணசேகரன் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். ஆனால் ஏஜென்ட்டுகளை கைது செய்ய வேண்டும், பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஏஜென்ட்டுகளை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர். அப்போது போலீஸ் வாகனங்கள் மீது மக்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். பதிலுக்கு போலீசார் லத்தியால் அடித்து அங்கிருந்தவர்களை விரட்டினர். இச்சம்பவத்தால் அப்பகுதி பதற்றமும் பரபரப்பும் நிலவியது. பின்னர் போலீசார் ஏஜென்ட்டுகளை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. அண்ணே இருங்க, மொத்தம் அண்ணே இருங்க, எல்லாம் வரட்டும் அண்ணே, இருங்க வரட்டும், பின்னாடி இருங்க.
பண்ணு